எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஃபோட்டோவாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்திருப்போம். ஸோ அதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இன்னும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி ஹெச்டி பிரிண்ட்டாக எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பெல் ஐக்கானுங்கிற பேரில் ஒன்று இருக்கும், அதையும் ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனே வந்துடும். ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பிளர்ராக இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து ஹெச்டி பிரிண்ட்டாக இதான் மாற்றி கொடுக்கும். ஸோ இதில் ஸ்கிப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்தாலே ஓகே தான். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதில் ப்ரோ வெர்ஷன் கூட இருக்குது. நீங்கள் பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, நார்மலாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இதை நம்ம ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளர் ஃபோட்டோ, அதாவது இதுக்குன்னே நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிளர்ராக இருக்குது. உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் ஆன் பண்ணணும், மறந்துட்டேன். ஓகே, இப்போ ரைட் கொடுத்துடலாம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர், பிஃபோருங்கிறது முன்னாடி இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ எவ்வளோ கிளாரிட்டி வந்துங்கிறத ஒரு நிமிஷத்தில் அப்படியே பாருங்கள். நான் அப்படியே நகர்த்துறேன் பாருங்கள். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ இந்த சைடில் இருக்கிற பிளர் இருக்கும், அந்த சைடில் இருக்கிற பிளர் இருக்கும். பார்த்திங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெச்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான ஒரு ஃபீலை கொடுக்கு. ஓகேவா இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஃபோனில் எடுக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோ. இப்போ இங்கே இருக்கிற பிளர் ஆப்ஷனுக்கும் இந்த சைடு கொண்டு வந்ததுக்கும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரிலேருந்து ஏற்றுனதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் வந்து சாவடிக்குது. அது மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஃபேஸை மட்டும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன ஒன்றுன்னா லைட்டாக இதான மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கிளாரிட்டி கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மலாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஹெச்டி பிரிண்ட் பண்ணி கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து ஹெச்டி. நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இதை பாருங்கள், இதை பாருங்கள். இப்படி வச்சா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெச்டி பிரிண்ட்டாக காட்டுது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெச்டி பிரிண்ட்டாக காட்டலை இல்லையா? ஸோ ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே மட்டமான இருந்த ஃபோட்டோவை ஓரளவு நீட் பண்ணி கொடுத்துச்சு. இது அதுக்கு மேலே நீட் பண்ணி கொடுக்கும். ஸோ வேறு லெவலான ஆப்பு தான். இதுவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் ஃபோனில் எடுத்த ஃபோனுக்கு தான் இந்த ஃபோட்டோக்கு தான் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு நார்மல் ஃபோட்டோவையே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் பண்ணிங்க, இதில் பண்ணிங்கன்னா ஹெச்டி பிரிண்ட்டாக விழுந்துரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால். ஓகேவா? ஸோ பியூர் ஹெச்டியாக வந்து விழுந்துருறதுனால நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்க, இந்த பட்டனை வந்து டச் பண்ணுங்கள், சேவ் ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் வாசிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.